जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்குமே நமக்கு ராசி பலன்கள், ஒவ்வொரு மாசத்துக்குமே நமக்கு என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் நமக்கே புரியாத புதிதாக இருக்கும். சில விஷயங்கள் அதுல பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ராசிக்கு சொல்றது அடுத்த ராசிக்கு அப்படி இருக்குமோ, இந்த ராசிக்கு இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு ராசி வீண் வார்த்தையால் குடும்பத்தில் சண்டை வரும் ஒரு ராசிக்கு. அதே போல இன்னொரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது தேவையில்லாம அலுவலகத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்னொரு ராசி அவசரத்துல முக்கியமான பொருளை விட்டுட்டு போய் அதனால சில பிரச்சனைகள், அதனால சில விஷயங்கள் இதெல்லாமே வரும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்ப நீங்க போய் தலையிட்டு அதுல போய் மாட்டுக்கொள்ளுறீங்களா? யாரோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறது, அதை நீங்களா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து வெளியில தலையெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கடைசி வரைக்கும் ஒரு ராசிக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மேஷராசியில இருந்து போவோம். மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தற்கால கிரகநிலை படி எடுத்துட்டோம்னு சொன்னா மேஷம், ரிஷபம், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல பாத்தீங்கன்னா சூரியன், குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது, துலாம்ல சந்திரன், அதே போல கும்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகு, மீனத்துல சனி இருக்க கிரக நிலைகள். இதுதான் தற்கால கிரக நிலைகள். மற்ற இடத்துல கிரகங்கள் கிடையாது. சோ இதை வைத்துதான் ஒருத்தருடைய கோச்சார நிலை அப்படின்னு சொல்லுவா. இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலை இப்படி எப்படி இருக்கும்? பிறந்தது ஒரு ஜாதக கட்டம். இப்ப நீங்க பிறந்தது ஒரு வருஷம், அப்ப இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் ஒண்ணு இருக்கும். கோச்சார ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதுதான் மிக முக்கியமானது. அப்ப இந்த கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது வாங்க இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வேகமே உங்களுக்கு எதிரியாக மாறும். சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நினைத்ததை உடனே சொல்லிவிடும் குணம் இந்த மாதம் ஒரு சிக்கலை உருவாக்கலாம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எதையாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு ஏதாவது சொல்ல போக்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். சோ எப்ப என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. அதே போல ஒரு சாதாரண வார்த்தை கணவன் மனைவி அல்லது அந்த குடும்பத்தினரிடையே தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம். சோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். குடும்பத்துல எடுத்துட்டோம்னா நம்ம இதைதான் பேசணும், இப்படிதான் பேசணும்னு பேசணும். குடும்பத்தில் கோபத்தை பேசிவிட்டு பின்னர் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்பத்துல நீங்க கோபமா பேசிட்டு பின்னாடி ஐயோ நம்ம பேசிட்டோமே, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மேஷராசி பொறுத்த அளவுக்கு, இந்த கிரகநிலை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சகோதரன், சகோதரி, கூட பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எப்படின்னா தேவையில்லாத சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்ப என்னால இது முடியாது, அது முடியாது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள். அதுவும் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் கூட பெரிய உறவு விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல காதலா இப்போதைக்கு வேண்டாம். ஒரு விஷயத்துல நோ சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆகஸ்ட் காதல்னு வருதா அந்த இடத்துல கொஞ்சம் பயப்படுங்க. வீட்டுல சொல்லலாமா வேண்டாமா, அப்படியா இப்படியா, வேண்டாம், இப்போதைக்கு நோ சொல்லி அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சோ இப்ப உடனே சில விஷயங்கள்லாம் பண்ணணும், உடனே சில விஷயங்கள்லாம் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பூர்வ புண்ணியம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடத்துல நாணல் போல் வளைந்து கொடுத்து போக தெரிய வேண்டும். குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அட்ஜஸ்டபிள்டா போகணும், கணவன் மனைவி எப்படி சில விஷயங்கள்ல போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு குடும்பத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேஷ ராசி பொறுத்த அளவுக்கு இப்ப நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மூன்றாவது நபர்களால் சில பிரச்சனைகள் வரும்.
ஏன் உறவுகளுக்குள்ளேயே சில நாத்தனார் ஏதாவது வருவாங்க, தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் பேசுவாங்க, தேவையில்லாத அது ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். நீ என்ன இப்படி பேசுற, நீ என்ன இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும். சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, ஒரு வேலை, நம்ம ஒரு தொழில் இருக்கோம், ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உயர் அதிகாரிகள் உங்களை நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். நீ என்ன பண்ற, எங்க போற, என்ன பண்ற, என்னென்ன விஷயங்கள்ல நீ கரெக்டா இருக்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருப்ப. உங்களை பத்தி மேல் அதிகாரிகள் கிட்ட தவறா சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீ தப்பே பண்ணிருக்க மாட்டேன் சார், அவன் சரியா இல்ல சார், அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ சில விஷயங்களை நீ தான் கவனமா பார்க்கணும், நீ தான் கவனமா பேசணும். இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் அங்க நிறைய வரும். சோ இதை நீ பார்த்துக்கோ. அதே போல உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது. வேலை விஷயம் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சாதகமாக இருக்க உங்களுக்கு இறை வழிபாடு பண்ணுங்க. சில பேர் வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். மேஷ ராசி, வேலையை விட்டு நான் போயிடலாமா, அப்படி இல்லை, நீங்க இது பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, போன் பண்ணி கேளுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த என் பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சம் வெளியில வரணும் சார். யாருக்கோ என்னென்னமோ பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வைக்கிறோம், உங்க பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்க மாட்டோமா? சொல்லுங்க சார், எனக்கு இந்த பிரச்சனை தான் சார் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. உங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. போன் பண்ணி குருஜி எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு கேளு. அடுத்த நிமிஷம் உங்க ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சால்வ் ஆகுதுன்றத நீங்க பாருங்க. கண் கூட கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இது நிதர்சனமான உண்மை, சத்தியமான வாக்கு. நான் சொல்றேன், நிஜமா அது உங்களுக்கு நடக்கும். அதனால வேலையை விட்டு போயிடலாமா, பூர்வீக இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. சொந்த தொழில் பண்றீங்களா, அகலக்கால் வச்சு பண்ணாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. காசு பண்ண விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க. சொந்த தொழில் பண்றீங்களா, பார்த்து கவனமா பண்ணுங்க. ஏன்னா மேஷராசி பொறுத்த அளவுக்கு ஏழரசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடு வந்து சில பிரச்சனைகள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ அப்படியே என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கதி கலங்கி போயிருக்கீங்க, சும்மா இல்ல, கதி கலங்கி போயிருக்கீங்க. ஐயோ என்னடா செய்யறது, முடி பிதுங்கி போயிருக்கீங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா இருக்கு. மேஷராசி அப்படியே சமாளிக்கிறீங்க, அவ்வளவுதான். உண்மையே சொல்றேன். சில பேர் போன் பண்ணி, சுவாமி, அதாவது சில பேருக்கு அந்த தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் வரைக்கும் வருது. அந்த மாதிரி போகக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதா, போன் பண்ணி என்கிட்ட பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட், இந்த மாதிரி சூசைடு, இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருது, எனக்கு போன் பண்ணி பேசுங்க. இங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்றேன். சீனியர் சிட்டிசன் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல ஆன்லைன் பிசினஸ்ல எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க, தெரியலன்னா அது கிட்ட போகாதீங்க, லாஸ் ஆகிடும். சோ கரெக்டா இருக்கு. அதே போல ஒரு வீடு வாங்குறது இருக்கா, இந்த மாசத்துல கை வைக்காது, அடுத்த மாசம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப அட்வான்ஸ் கொடுக்கறதோ எது பண்றதோ வேண்டாம், அடுத்த மாசம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். மருத்துவ செலவுகள் கூடும், மருத்துவ செலவுகள் வரும், கவனமா இருக்கு. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சில விஷயங்கள் வரும். மாணவிகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய எஃபர்ட் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் சரியா வரும். கடன் விஷயத்துல கவனமா இருங்க. பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமா இல்லைன்னு சொன்னா பிரச்சனை உங்களை தான் தேடி வரும். நீங்களா போய் சைன் பண்ணி, நீங்களா போய் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காது. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னு நிதானிச்சு செயல்படுங்க. யோசிங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுங்க. சக்சஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. நீங்க இது எல்லாமே உங்களுடைய விஷயத்துக்கு உண்டு. அதே போல கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த சொத்து விஷயத்துல, பண விஷயத்துல இந்த ஆடி மாசத்துல கையெழுத்து போடுறது வேண்டாம். ஆடி மாசத்துல சொத்துக்கு கையெழுத்து போடுங்க, நம்ம எதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு இல்ல, கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. பிறகு பாத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசுங்க, நம்ம எதுவா இருந்தாலும் சொல்லலாம். மேஷ ராசி பொறுத்தளவுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் போயிட்டு வாங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 6 தீபமும் நெய் தீபமாக இருக்க வேண்டும். முடிஞ்சா அந்த கோவில 6 தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு உங்க கைனால வெத்தலைப்பாக்கு பழம் கொடுத்து, அந்த சுமங்கலியுடைய ஒரு வயசான சுமங்கலியா இருக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல், இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் என்னிடம் நேரடியாக சொல்லுவது என்ன தெரியுமா, சுவாமி நீங்க சொல்லக்கூடியது, குருஜி நீங்க சொல்லக்கூடியது 100% எனக்கு அப்படியே சரியா இருக்கு, என் வாழ்க்கையில நடக்கிறத தத்ரூபமா படம் எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நான் சொல்றது, நான் இந்த சில விஷயங்கள் நாங்கெல்லாம் எழுதும் போது, இது இந்த ராசிக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த பிரச்சனைகள் வருது, இந்த கிரக பார்வைகளால் இந்த பிரச்சனை வருது, இந்த விஷயத்தினால இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணித்து நம்ம சொல்றோம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை
பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு ஜாதகம், எப்படி இருக்கு, இப்ப என்ன தசா புக்தி நடக்கிறது, அந்த தசை நமக்கு நல்ல தசையா இல்ல தசா புக்தி எப்படி இருக்கு, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, ராசி எப்படி, ராசிநாதன் எப்படி, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்க ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நம்ம இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். ஜாதகம் அதே போல பாத்தீங்கன்னா எண் கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். பிரஷ்னம்ல 5 விதமான பிரஷ்னம் நீங்க பார்க்கலாம். தற்கால பிரஷ்னம் பார்க்கலாம், தாம்பூல பிரஷ்னம் பார்க்கலாம், தீப தாம்பூல பிரஷ்னம் பார்க்கலாம், அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கலாம், தேவ பிரஷ்னம் பார்க்கலாம். சோ பிரஷ்னம் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான தேவைகள், ஒரு எந்திரங்கள், சுவாமி சம்பந்தப்பட்ட எந்திரங்களாக இருக்கட்டும், உங்கள் ராசிக்கான ஒரிஜினாலிட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ராசி கற்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுவாமி நான் குருஜி கிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசி சோ உங்களுடைய ஜாதகத்துல என்ன பண்ணணும், என்ன வச்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, அவ்வளவுதான். அதை நீங்க பண்ணினீங்கன்னா 100% நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வரக்கூடிய வருஷம்ல நீங்க தான் ராஜா. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.